வணக்கம் மகரம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில கடின உழைப்புக்கு பின்னால் இருந்த ஒரு வழியானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு தெரிய ஆரம்பிக்குங்க. நீங்க எவ்வளவுதான் நிலைத்தன்மையாக வேலையை பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று சில விஷயங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் அதனை தொடங்கும் பொழுது நன்றாக தாங்க இருந்திருக்கும். போக போக அது ஏன் இப்படி நடக்கிறது, இதற்கான காரணங்கள் என்ன என்று எதுவுமே தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் அதிகப்படியான குழப்பங்களானது ஏற்பட்டிருக்கும். நீங்கள் புதிய ஒரு வேலையவோ புதிய ஒரு தொழிலையோ தொடங்குவீங்க. ஏற்கனவே அந்த ஒரு தொழில் வேறு ஒரு இடத்தில் இருக்கும். அந்த ஒரு தொழிலை மீண்டும் நம்ம தொடங்கலாம். ஒரு தொழில் தான் நமக்கு நல்லா ஓடிக்கொண்டு இருக்குல்ல, இன்னொரு தொழிலும் நன்றாக ஓடும் என்கிற ஒரு பேராசையினால் உங்களுடைய வாழ்க்கையவே நீங்க இழந்திருப்பீங்க. ஏன் தெரியுமா இப்படி கூறுகிறேன்? நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் மீண்டும் அந்த ஒரு தொழிலை அதே ஒரு ஊரிலேயோ அதே ஒரு இடத்திற்கு அருகிலேயோ நீங்கள் மீண்டும் வைப்பீங்க. அப்படி வைக்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் பல எண்ணங்கள் பல கேள்விகள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு எண்ணங்கள் உங்களுடைய நேரப்படி ஒரே ஒரு இடத்தில் ஒரு தொழிலை வைத்தால் மட்டுமே உங்களுக்கு ஓடும். உங்களுக்கான நேரம் என்பது சரியில்லாமல் இருப்பதால் மீண்டும் மீண்டும் நீங்க தொழிலை ஆரம்பிக்கும் பொழுது அது உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு கவலைகளான சில விஷயங்களைத்தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த ஒரு தொழிலும் ஓடாது, உங்களுக்கு ஆரம்பத்தில் தொடங்கின ஒரு தொழிலும் ஓடாமலே போய்விடுங்க. அதனால முடிந்த அளவுக்கு ஒரே ஒரு தொழிலை மட்டும் நீங்கள் வைத்து வாழ்க்கையில முன்னேறி பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு நேரங்கள் வரும். நேரங்கள் வரும் பொழுது மட்டுமே அது தானாகவே அமையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு தொழிலை நீங்கள் ஒரு தொழிலை செய்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க. பேராசைப்பட்டு தேவையில்லாத எண்ணங்களில் நீங்கள் ஈடுபட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே இழந்து விடாமல் இருப்பது தாங்க இந்த மகரம் ராசி அன்பர்களுக்கு மிகவும் ரொம்ப நல்லது. எனவே எந்த விதமான முடிவுகளை எடுத்தாலும் உங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் பார்த்து எடுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை நிச்சயமா கற்றுக் கொடுக்குங்க. நீங்க ஆதரவாக இல்லாமல் நின்ற நாள் உங்களுக்கு ஆதரவான சில விஷயங்கள் அனைத்துமே எதிராக நடந்திருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில யாருமே நமக்கு ஆதரவாக நிற்க மாட்டாங்களா என்கிற மாதிரியான பல கேள்விகளும் பல எண்ணங்களும் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே தாங்க இருந்திருக்கும். ஒரு நாள் நீங்கள் உண்மையை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. என்னாலே தான் இது ஹேண்டில் பண்ண முடியும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அதை இந்த ஒரு நேரத்தில் நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு உண்மை தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை நிச்சயமாக உருவாக்கி கொடுத்திருக்கும். இந்த ஒரு நாள் முதல் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அதிகப்படியான அளவுக்கு உங்களுக்கு ஆதரவானது கிடைக்கவில்லை. நம்ம நம்பிய நபர்கள் எல்லாம் நம்மளை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்று பல எண்ணங்கள் உங்களுக்குன்னு உருவாகவும் ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களுடைய சொந்தமான சில விஷயங்களை வளர்த்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. சொந்தமா உங்களுடைய வாழ்க்கையில என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்கிற எல்லா விதமான முயற்சிகளுக்கும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள ஒரு ஒழுக்கம், உங்களுக்குள்ள ஒரு ரொட்டீன், உங்களுடைய கண்ட்ரோல், இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்து இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தியும் கொடுக்குங்க. ஒரே ஒரு வார்த்தை உங்களுடைய தன்னம்பிக்கையை இந்த ஒரு நேரத்துல காயப்படுத்தி இருக்கும். ஒரு கமாண்ட் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை உங்களுக்குன்னு சந்தேகத்தை உருவாக்கி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த எல்லா ஒரே ஒரு வார்த்தையால கணவன் மனைவிக்குள் இருந்த நட்பு அன்பு எல்லாமே இந்த ஒரு நேரத்தில் உடைந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடவும் ஆரம்பித்திருக்கும். ஆனா நீங்க நினைத்தே பார்த்திருக்க மாட்டீங்க, நம்முடைய வாழ்க்கை இப்படி இல்லவே இல்லையே, இந்த ஒரு நேரத்தில் ஏன் இப்படி ஏற்பட்டு விட்டது என்கிற மாதிரியான பல கவலைகள் உங்களுக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். அதாங்க இந்த ஒரு நேரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க எது செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல உங்களுடைய தன்னம்பிக்கைகள் கூட உடைந்து போகும். கணவன் மனைவிகளுக்குள்ள கூட தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத விஷயங்கள்ல தேவையில்லாத அளவுக்கு மாற்றங்களும் உங்களுக்குள்ள ஏற்படவும் செய்யுங்க. ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாமத்தான் இருக்கும். ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் யாரு, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையானது முன்னேற வேண்டும் என்கிற எல்லா விதமான சில விஷயங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. எனவே இந்த ஒரு நேரத்தை மட்டும் நீங்க பயன்படுத்தி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். நீங்கள் ஏன் தெரியுமா யாரையும் நம்ப மாட்டீங்க? நீங்க உண்மையான மனிதர்கள். நம்பிக்கை என்பதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வைத்திருந்தீங்க. நிலைத்தன்மை என்பதை காட்டாமல் உங்களுடனே சில விஷயங்களை நீங்க வைத்துக் கொண்டிருந்ததாலே மட்டுமே உங்களுடைய நம்பிக்கையில சில கேள்விகளும் சில விஷயங்கள்ல சந்தேகமும் உங்களுக்குன்னு ஏற்பட ஆரம்பித்தது. ஆதரவு என்பது இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில போய்விட்டது. அதனாலேயே திரும்ப திரும்ப அனுபவங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்களையும் சின்ன சின்ன விஷயங்களையும் உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டே இருந்தது. ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா, உங்களுடைய வாழ்க்கையில நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மகரம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு நேரம் என்பது ஆரம்பிக்க தொடங்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறிவிடுங்க. எனவே இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய எதிரி யார் என்பது உங்களுக்கு நிச்சயமா தெரிய வரவும் ஆரம்பிக்கும். நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க.
எங்கோ உங்களுக்குன்னு சில மரியாதையானது இருந்திருக்கும். அது எங்கே இருக்கிறது, அது எதனால் நடக்கிறது என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் என்று எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கத்தாங்க செய்யும். இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது எதுவுமே உங்களுக்குள்ள நடந்திருக்காது. ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உங்களுக்குன்னு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது சொத்து சுகங்கள் வாங்க வேண்டும், வீடு மனைகள் விற்க வேண்டும், அல்லது ஏதாவது சொத்துக்கள் வாங்க வேண்டும், வீடுகள் கட்ட வேண்டும், நகை நட்டுகள் வாங்க வேண்டும், திருமணம் பண்ண வேண்டும் என்று எல்லா விதமான ஆசைகளும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிக்கும். ஆனால் அதற்கான சில ஐடியாக்களையும் சில எண்ணங்களையும் முதல் படியவும் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். நீங்கள் அப்படியே இருந்து கொண்டு காத்து கொண்டே இருந்தால் எதுவுமே நடக்காதுங்க. நீங்கள் தாங்க அதை முன்னோக்கி ஓடிக்கொண்டு இருக்கணும். அப்படி ஓடிக்கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையானது நிச்சயமாக உங்களை நல்ல ஒரு பாடங்களை கற்றுக் கொடுக்கும். ஆனால் நீங்கள் இப்படி ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது சில தடைகளானது ஏற்படும். அந்த தடைகள் யார் மூலம் ஏற்படுகிறதோ அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு எதிரியாக இருக்கக்கூடிய சில நபராக இருப்பாங்க. அவங்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்களை தடுத்து நிறுத்தி உங்களுடைய வாழ்க்கையவே அவங்க கேள்விக்குறியாக மாற்றியிருப்பாங்க. எனவே இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கத்தாங்க செய்யும். இது உங்களுடைய வாழ்க்கையில ஓப்பனான ஒரு எதிரிகள் போல இல்லாமல், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில சில பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சில விஷயங்களாக இருக்கும். அமைதியான சில வாழ்க்கையாக இருந்தாலும் அதனை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு தெளிவு வந்ததுமே நீங்கள் உணர்ச்சிகரமாக ரியாக்ட் பண்ணவும் மாட்டீங்க. ரியாக்ட் பண்ணாமல் வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. புதிய ஒரு மாற்றங்களை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் கண்டுபிடிப்பீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தைரியத்தை உங்களுக்கு நிச்சயமாக தேடியும் கொடுக்கும். குடும்பத்தில் ஒரு பெருமைப்படுகிற மாதிரியான சில நிமிடங்களும் சில நேரங்களும் உங்களுக்குன்னு உருவாக ஆரம்பிக்கும். உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்குன்னு சில எண்ணங்களானது இருக்கும். சில எண்ணங்கள், சில விஷயங்களை நீங்கள் அடைய வேண்டும் என்று இவ்வளவு விஷயங்களுக்காக போராடி கொண்டிருப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் வெற்றியாக மாறிவிடும். அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு ஒரு வெற்றிங்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இந்த ஒரு நிமிடத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்கள் அனைவருமே உங்களை பெருமையாக பார்க்கவும் ஆரம்பிப்பாங்க. அவர்கள் அனைவருமே உங்களை பெரிய அளவுக்கு செலிப்ரேட் பண்ணவில்லை என்றாலும் உங்கள் மீது ஆழமான ஒரு மரியாதையை வைப்பாங்க. மற்றவங்க நம்மளை பார்த்து பெருமைப்பட வேண்டும் என்பது கூட கிடையாதுங்க. நம்மளை பாராட்ட வேண்டும் என்பது கிடையாது. நம்ம மீது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை என்பது வந்தாலே போதுங்க. இவங்க இவ்வளவு நல்ல ஒரு மனிதர்களாக இருக்கிறார்களே என்கிற மாதிரியான சில எண்ணங்கள் உங்கள் மீது வந்தாலே போதும். அந்த மாதிரியான எண்ணங்கள் உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்கள் மீது நிச்சயமாக படுவாங்க. நீங்க உங்களை பாராட்டவில்லை என்று நினைக்காமல் அவர்கள் இந்த மாதிரி நம்ம நினைக்கிறார்களே அதுவே நமக்கு போதும், நம்ம இனிமேல் நாளை பின்ன எந்த விதமான உதவிகள் என்று போய் நின்னாலும் அவர்கள் முதல் ஆளாக நமக்காக பண்ணி கொடுப்பாங்க என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கும் இருக்கும், அவர்களுக்கும் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். இதுதாங்க சில விஷயங்கள்ல உங்களுக்கு நிச்சயமா தேடியும் கொடுக்கும். இது ஆமாவா இல்லையா, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. போக போகத்தான் இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதனால நடக்கிறது என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஆரம்பத்தில் நடப்பதை பார்த்து நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் தேவையில்லாமல் கணக்கு போடாதீங்க. போக போக உங்களுடைய வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு முன்னேறுவீங்க என்று எல்லாமே உங்களுக்குன்னு நிச்சயமா தெரியவும் ஆரம்பிக்கும். உங்கள் மீது நீங்கள் முழுமையான நம்பிக்கையை வையுங்க. அப்பொழுதுதாங்க உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உயரவும் ஆரம்பிக்கும். ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுடைய கைக்கு இந்த ஒரு நேரத்தில் தேடி வரும். அந்த ஒரு வாய்ப்பின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா போகவும் ஆரம்பிக்குங்க. நீங்க இது வரைக்கும் கற்றுக்கொண்டிருந்த எல்லா விதமான விஷயங்களும் இனிமேல் உங்களுக்குன்னு வெளியே ஆரம்பிக்கும். அது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பொறுப்புகளை தேடி கொடுக்கும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.